வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்தியாவிற்கு 2 ஆஸ்கார் விருதுகள் கிடைத்தன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முக்கியமாக ஆர்ஆர் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு என்ற அந்த பாடல் ஒரு ஆஸ்கர் விருது பெற்றது. இந்தியர்களை பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. நம்முடைய இந்திய சினிமாவினுடைய ஒரு புகழ் என்பது உலகளாவிய அளவில் கவனிக்கப்படுவதற்கு இது போன்ற விருதுகள் பெரிதும் உதவக்கூடியவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விருது, ஆஸ்கர் விருது இந்தியாவிற்கு கிடைத்திருப்பது தமிழ்நாட்டில் நம்முடைய முதுமலை புலிகள் சரணாலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம். த எலிஃபண்ட் விஸ்பர் என்கிற ஆவணப்படம். அதாவது ஒரு காயம்பட்ட ஒரு யானைக்குட்டியை பாதுகாத்து வளர்க்கிற அந்த யானைகள் காப்பகத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதிகளை பற்றிய அந்த படம் என்பது அனைவரையும் மனம் நெகிழச் செய்யக்கூடிய ஒரு படமாக அமைந்தது. அது இன்றைக்கு உலகளாவிய இந்த ஆஸ்கர் விருதையும் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திற்கு இந்த விருது கிடைத்திருப்பது என்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து ஆஸ்கர்களை வெற்றி பெற்று வருகிற அதே சமயத்தில் நாம் கடந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பற்றி பேசினோம். அதாவது யானைகளினுடைய பாதுகாப்பு பற்றி பேசினோம். முக்கியமாக மின்வேலிகள் அமைத்து யானைகள் கொல்லப்படுவது தொடர்பான ஒரு பிரச்சனையை பற்றி பேசினோம். இப்போது யானைகளை பாதுகாக்கிற ஒரு தம்பதிகளை பற்றிய ஒரு படத்திற்கு ஒரு ஆஸ்கர் விருதை நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த படம் உருவாக்கக்கூடிய உணர்வுகள் என்பது நம்முடைய காட்டுயிர்கள், வன உயிர்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றிற்கான ஒரு பல்வேறு விதமான வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஆழமான உணர்வுகளை இந்த படம் ஏற்படுத்துகிறது. முக்கியமாக விவசாய நிலங்களை யானைகள் தாக்குகின்றன என்கிற ஒரு அடிப்படையில் அந்த கோபத்தில் விவசாயிகள் பல சமயங்களில் மின்வேலிகளை அமைத்து யானைகள் கொல்லப்படுவதற்கு காரணமாக சிலர் செயல்படுகிறார்கள். ஆனால் அடிப்படையான ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அதாவது விவசாயம் என்பது மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அடிப்படை தேவையோ அவ்வளவு அடிப்படை தேவை யானைகளுக்கு அவற்றிற்கு உணவு தேவை என்பது. அவை யாருடைய இது விஷயங்களையும் அபகரித்துக் கொள்வதற்காக வரவில்லை. அவை காலகாலமாக நிலங்களில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை உண்டுதான் வாழ்ந்திருக்கின்றன. அவற்றிற்கு அது யாரோ ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலம் என்று யானைகளுக்கு தெரியுமா? அப்படி பார்க்கிற போது யானைகளுக்கு உணவளிக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு உரிய தீர்வு காண்பது, சில விளைநிலங்களுக்கு யானைகள் வந்தால் அவற்றின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் எப்படி அவற்றை வெளியேற்றுவது என்பதை பற்றியெல்லாம் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல்வேறு விதமான உத்திகளை இதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது நிறைய மாற்று வழிகளை, இயற்கை சார்ந்த மாற்று வழிகளை அவர்கள் வண்டுகளினுடைய ரீங்காரத்தை அதை ஒளிப்பதிவு செய்து அதை ஒலிக்க விடுவது போன்ற பல விஷயங்களை அவர்கள் செய்வதாக செய்திகள் வருகின்றன. அப்படி பார்க்கிற போது உலகளாவிய அனுபவங்களிலிருந்து யானைகளை விளைநிலங்களுக்கு வருகிற போது அவற்றிலிருந்து பாதுகாப்பதும் அதே சமயத்தில் யானைகளுக்கு உரிய உணவளிப்பது எப்படி என்பதை பற்றியும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் யானைகளுக்கு உணவு, தண்ணீர் என்கிற இரண்டும் மிக அத்தியாவசியமான ஒரு தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையில் இந்த படம், இந்த எலிஃபண்ட் விஸ்பர் படம் நமக்கு யானைகள் பாதுகாப்பு தொடர்பாக, யானைகளை உயிரிழக்காமல் அவற்றை நாம் பாதுகாப்பது தொடர்பான ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது?
ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லேயே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியா இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்போதும் ஒரு வேலையை அரைகுறையாக செய்வதை விட செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுவார்கள். அது எப்படி செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும்? அரைகுறையாக செய்தால் பாதி வேலையாவது முடிந்து விடாதா என்று நமக்கு தோன்றும். இல்லை, பாதி வேலை முடிகிற போது சில நேரங்களில் பெரிய ஆபத்துகள் அதற்குள் இருக்கும். எப்படி? ஒரு சின்ன எடுத்துக்காட்டையும் இன்னொரு பெரிய கொடுமையான எடுத்துக்காட்டையும் நாம் பார்க்கலாம். அரைகுறை வேலை எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் நமக்கு மிக தெளிவாக உண்மையை விளக்கும். ஒரு எண்ணெய் கொட்டி வைத்திருக்கிற கண்ணாடி போத்தல் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த போத்தலிலிருந்து எண்ணெய் எடுத்ததற்கு பிறகு மறுபடியும் அதை மூடி வைப்பது தான் சரியானது. இல்லை, மூடாமல் வைத்துவிட்டால் அது சரியில்லை என்றாலும் பெரிய ஆபத்தில்லை. எது ஆபத்தென்றால், அதை அரைகுறையாக மூடி வைத்தால் அடுத்து எடுக்கிறவர்கள் அல்லது அடுத்து எடுக்கிற அதே நபரே கூட மூடி இருக்கிறது சரியாக என்று நினைத்து அந்த மூடியை கையில் எடுக்கிற போது அந்த போத்தல் கீழே விழுந்து உடைந்து எண்ணெயும் கொட்டி அந்த கண்ணாடி போத்தலும் உடைந்து பெரும் வேலையையும் உருவாக்கும், ஆபத்தையும் உருவாக்கும். அந்த கண்ணாடி துகள்கள் சரியாக அகற்றப்படவில்லை என்றால் அவை கால்களிலே குத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அந்த எண்ணெய் நிரம்பிய போத்தலை மூடாமல் வைத்திருந்தால் கூட அடுத்து எடுக்கிறவர்கள் அதை கவனத்தோடு அதை மூடி எடுப்பார்கள். இல்லையானாலும் அதை மூடாமல் இருந்தாலும் சிக்கல் இல்லை, அரைகுறையாக மூடுவதில் வருகிற சிக்கல். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய கொடூரமான எடுத்துக்காட்டை நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் பார்த்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் சொல்லலாம். ஆழ் குழாய்கள் தோண்டப்படுகிற போது அந்த ஆழ் குழாய் பணிகள் முடிவடைகிற வரையில் கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவற்றை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படி ஒன்றை தொடங்காமல் இருந்தால் கூட குற்றமில்லை. அதை பாதி தோண்டியும் தோண்டாமலும் கவனமில்லாமல் அரைகுறையாக விட்டு வைப்பதால் தான் என்ன ஆகிறது என்றால், அந்த ஆழ் துளைகளில் குழந்தைகள் விழுந்து இறந்து போவதை அல்லது அதில் ஏற்படுகிற ஆபத்துகளை நாம் பார்க்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தமிழில் திரைப்படமே கூட வந்தது. ஒரு ஆழ் குழாயில் உடைய தோண்டப்பட்ட அந்த குழியில் ஒரு குழந்தை தவறி விழுந்து விடுமானால் அதை மீட்பதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது, அத்தனைக்கு பிறகும் அந்த குழந்தையை மீட்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு பெரிய அவலம் அங்கே எழுகிறது. ஒரு குழந்தையின் உயிர் அல்லவா, நம்முடைய அரைகுறையான வேலைக்கு கவனமின்மைக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க முடியுமா? எனவே இப்படித்தான் நாம் இதனை பார்க்க வேண்டும். எந்த ஒன்றையும் ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். முடியாது என்று தோன்றினால் செய்யாமல் கூட இருந்துவிட்டு போய்விடலாம். அதை அரைகுறையாக செய்வது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும். எனவே இப்படி சொல்லப்படுகிற சில சொலவடைகள் அவற்றுக்கு எத்தனை ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை நடைமுறை அனுபவங்களிலிருந்து தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்றென்றைக்கும்
எடுத்துக்காட்டுகளும் அனுபவங்களும் தான் பல செய்திகளை நமக்கு புரிய வைக்கும். பொதுவாக அதனை மட்டும் சொன்னால் அது ஒரு சாதாரண செய்தியாக, எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக சொல்லப்படுவதாக தோன்றும். ஆனால் இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கிற போதுதான் அவை எவ்வளவு மெய்யான வரிகள் என்பது நமக்கு புரிகிறது. ஆகவே என்றும் நாம் நெஞ்சிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சொலவடை எது என்றால், அரைகுறையாக ஒன்றை செய்வதை விட செய்யாமல் இருப்பதே மேல் என்பதுதான்.